வணக்கம் நண்பர்களே. மத்திய அமெரிக்காவோட மூடுபனி மேகங்கள் நிறைஞ்சிருக்கிற காடுகளில் பழங்கால மரங்கள் வானத்தை தொடும். காற்றில் அமைதி அடர்ந்து இருக்கும். மூடுபனிக்கு இடையே மரகதம் மற்றும் கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு மின்னல் மாதிரி தோணும். ஒரு கணம் பார்த்ததும் இது உண்மையா இருக்குமான்னு தோணும். பளபளப்பான ஜேடு போன்ற உடல் இருக்கிற இந்த பறவை நெருப்பு போல ஒளிரும். அதோட நீண்ட வால் இறகுகள் காத்துல பட்டு போல அலையும். பண்டைய மாயா நாகரிக மக்கள் இதை தெய்வீகமானதுன்னு நம்பினாங்க. ஆஸ்டெக் நாகரிக மக்கள் இதை புனிதமானதா பார்த்தாங்க. இன்னைக்கும் கூட இது பூமியில ரொம்ப அழகான பறவைகள்ல ஒன்னா இருக்குங்க. இன்னைக்கு வனமும் வானமும்ல லாங் டெய்ல்டு குவாட்ஸல் அல்லது ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல் இந்த பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத இந்த பறவையை பற்றி இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல் பெரும்பாலும் அமெரிக்காவோட மிக அழகான பறவையாக இது விவரிக்கப்படுது. ட்ரோகான் குடும்பத்தை சேர்ந்த இந்த பறவை தெற்கு மெக்சிகோ தொடங்கி பனாமா வழியாக உயரமான மேக காடுகளில் தான் வாழுது. குறிப்பாக கவுதமாலா, கோஸ்டாரிக்கா மற்றும் பனாமாவில் இது அதிகமாக காணப்படுது. இந்த குவாட்ஸல் பறவையோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. குறிப்பாக நன்கு வளர்ந்த ஒரு ஆண் பறவையை பார்க்கிறவங்கள மெய் சிலிர்க்க வச்சிருங்க. அதன் மேலே விழுற ஒளியை பொறுத்து நீலம் அல்லது தங்க நிறத்தில் மின்னுற பிரகாசமான மரகத பச்சை இறகுகளை கொண்டிருக்கு. ஒரு அற்புதமான கருஞ்சிவப்பு அடிப்பகுதி மற்றும் 3 அடி நீளம் வர வளரக்கூடிய 2 நீண்ட வால் இறகுகள். இப்படி ஆண் பறவைகள் தனிப்பட்ட அம்சங்களோட இருக்கு. பெண் பறவைகளும் அழகுல சலைச்சதில்லைங்க. பச்சை, சிவப்பு மற்றும் சாம்பல் நிற கலவையில நேர்த்தியான அழகை வெளிப்படுத்துது. இவற்றுக்கு குறுகிய வால்கள் இருக்கிறதால கூடு கட்டுற காலத்துல எளிதா உருமறைய முடியுது. ரெஸ்ப்ளண்டட்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பிரகாசமானன்னு அர்த்தம். இந்த பறவைக்கு ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல்னு சரியாக தான் பெயர் வச்சிருக்காங்க. குவாட்ஸல் 1200 முதல் 3000 மீட்டர் வரை இருக்கிற உயரமான மலைக்காடுகளையே விரும்புது. இந்த மேகக்காடுகள் எப்போதும் மூடுபனியில் குளிர்ந்திருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்டிருக்கு. மரக்கிளைகளில் கூட பாசி மூடி இருக்கிற இந்த காடுகள் ரொம்பவே தனித்துவமான அழகை கொண்டிருக்குங்க. இந்த உயர்ந்த மரக்கிளைகளில் ஆர்கிட் மலர்கள் பூக்குது. காற்று குளிர்ச்சியாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குது. மொத்தத்தில் இந்த காடுகள் தனித்துவமான தட்பநிலையை கொண்டு ஒரு வளமான மற்றும் மென்மையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குது. உயரமான மரங்கள் மிதக்கிற மேகங்கள் வழியா உயர்ந்து நிற்குது. பாசி படிஞ்ச அவற்றோட கிளைகள் அடுக்கடுக்கா பூத்து குலுங்குற ஆர்கிட் மலர்களால் மூடப்பட்டிருக்கு. அடர்த்தியான இந்த காடுகள் பச்சை நிறத்தில் உயிருள்ள கூரையா இருந்து சூரிய ஒளிய மென்மையா தங்க கீற்றுகளா வடிகட்டுது. அவை மூடுபனியை துளைச்சு மென்மையா காட்டுல படர்ந்து ஒரு உயிரோட்டமான சூழ்நிலையை உருவாக்கி வேற உலகத்துக்கே போன தோற்றத்தை கொடுக்குதுங்க. இந்த மாதிரி காடுகள்லையே குவாட்ஸல் வாழுது. கோஸ்டாரிக்காவில் இருக்கிற 105 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட மாண்டிவர்டே கிளவுட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் மற்றும் 1800 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட அமித்சாட் இன்டர்நேஷ்னல் பார்க், கவுதமாலாவில் இருக்கிற 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட பயட்டபோடெல் குவாட்ஸல் மற்றும் 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட சியரா டி லாஸ் மினாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், மேலும் மெக்சிகோவில் இருக்கிற 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட எல் ட்ரைன்ஃபு பயோஸ்பியர் ரிசர்வ் போன்ற சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கே காட்டில் குவாட்ஸல் முதன்மையாக அவகேடோ பழங்களையே உண்ணுது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, குவாட்ஸல் இந்த பழங்களை உண்டு விதைகளை சேதப்படுத்தாமல் முழுசாக விழுங்கி பிறகு எச்சமாக வெளியேற்றுது. காடு முழுவதும் இந்த பெரிய அவகாடோ விதைகளை சிதறடிக்கிறது மூலமா இந்த பறவை ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பங்கை வகிக்குது. குவாட்ஸல் பறவைகள் பூச்சிகள், தவளைகள் மற்றும் சிறிய பல்லிகளை கூட சாப்பிடுது.
குறிப்பா புரதம் அவசியமா தேவைப்படுற இனப்பெருக்க காலத்துல இவற்றை அதிகமாவே உண்ணுது. இவை வாழுற மேகக்காடுகள் வெறும் இவற்றோட வாழ்விடம் மட்டும் இல்லைங்க, அது கவனமான சமநிலைப்படுத்தப்பட்ட தனி உலகம்னே சொல்லலாம். மேலும் குவாட்சல் அந்த உலகத்தோட முக்கியமான பாதுகாவலர்கள்ல ஒன்னா இருக்குங்க. நவீன விஞ்ஞானிகள் இதற்கு பெயரிடுறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே குவாட்சலை பண்டைய நாகரீக மக்கள் போற்றுனாங்க. மாயா மற்றும் ஆஸ்டெக் நாகரீக மக்கள் இந்த பறவைய சுதந்திரம், செல்வம் மற்றும் தெய்வீக சக்தியை குறிக்குதுன்னு நம்பினாங்க. அந்த காலகட்டத்தில் இவற்றோட இறகுகள் ரொம்பவே விலை மதிப்பற்றதா பார்த்தாங்க. அது அரச தலைக்கவசங்கள் மற்றும் சடங்கு உடைகளில் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாட்சல் பறவைகளை கொல்லாம அதோட வால் இறகுகளை கவனமாக பறித்து பின்னர் மீண்டும் அதை காட்டுக்குள்ளேயே விட்டாங்க. இந்த பறவையை கொல்றது துரதிர்ஷ்டத்தை தரும்னு அவங்க நம்பினாங்க. ஆஸ்டெக் கடவுளான குவாட்செட்கோட்டல் அந்த நாகரீக மக்களோட பிரதான கடவுளா இருந்தது. ஞானம், கற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தோட கடவுளா இவரை வழிபட்டாங்க. குவாட்செல்கோட்டல்ங்கிறதுக்கு இறகுகள் கொண்ட பாம்புன்னு பொருள். இந்த கடவுள் குவாட்சல் பறவைகளோட இறகுகளைத்தான் சூடி இருப்பாரு. மின்னும் இறகுகளோட தெய்வீகம் மற்றும் அண்ட சக்தியோட சின்னங்களா ஆஸ்டெக் மக்கள் இதை பார்த்தாங்க. இன்றும் கூட குவாட்சல் தேசிய அடையாளங்கள்ல ஆழமா பதிஞ்சிருக்குங்க. கௌதமாலாவோட தேசிய பறவை ரெஸ்ப்ளண்டிட் குவாட்சல் தாங்க. அவங்க தேசிய கொடியில கூட ரெஸ்ப்ளண்டிட் குவாட்சலை பார்க்கலாம். அந்த நாட்டோட நாணயத்தை கூட குவாட்சல்னு தான் அவங்க அழைக்கிறாங்க. இப்படி இன்றளவுக்கும் இந்த மக்களோட வாழ்வியல்ல குவாட்சல் கலந்து இருக்கு. பல நூற்றாண்டுகளா இந்த பறவை சுதந்திரத்தோட அடையாளமா திகழுது. இதுக்கு காரணம், ஒரு குவாட்சல் சிறைப்பட்டு வாழறத விட இறப்பதே மேல்னு நினைக்கும்னு நம்பப்படுது. ரெஸ்ப்ளனெட் குவாட்சல் சுமார் 1.5 அடி நீளம் கொண்ட பறவை. ஆண் பறவைகள் வாளோட சேர்த்து பார்த்தா 4 அடி நீளம் இருக்குங்க. இதோட எடை சுமார் 250 கிராம் இருக்கும். இனப்பெருக்க காலத்துல மாயாஜாலமான ஒன்று நடக்குதுங்க. ஆண் பறவைகள் இன்னும் கண்கவர் தோற்றமுடையவையா மாறுது. இது பெண் துணையை ஈர்க்கிறதுக்கு இயற்கையா நடக்கிற ஒரு அதிசயம். இந்த காலகட்டத்தில் ஆண் பறவை ஒரு வித்தியாசமான சத்தம் எழுப்பி துணையை அழைக்குது. வாங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்கலாம். இந்த சத்தத்தால ஈர்க்கப்பட்ட பெண் பறவை ஒன்று அந்த கிழக்கே தேடி வருது. இந்த காலகட்டத்தில் ஆண் பறவைகள் வான்வழி சாகச காட்சிகளை நிகழ்த்துது. படபடப்பது, சறுக்குவது மற்றும் தங்கள் நீண்ட வால் இறகுகளை காட்சிப்படுத்துறதுன்னு பலவற்றையும் செஞ்சு கவனத்தை ஈர்க்குது. உயர்ந்திருக்கிற மரத்தில் இருக்கிற பொந்துகளில் பெரும்பாலும் மரங்கொத்திகளால் மென்மையாக்கப்பட்ட பகுதிகளில் தான் கூடு கட்ட தொடங்குது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே மாறி மாறி 18 நாட்களுக்கு முட்டையை அடகாக்கும். பொதுவாக ஒரு நேரத்தில் 2 முட்டைகளை இடுது. குஞ்சுகள் கண்கள் மூடி பிறக்கிறதால முற்றிலும் பெற்றோர்களை சார்ந்தே இருக்குது. ஆண் பெண் பறவைகள் ரெண்டுமே குஞ்சுகளுக்கு உணவளிக்குது. சுமார் 6 வாரங்களை எட்டின உடனே குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வந்து தானாவே இயங்க தொடங்குது. அதோட அந்த கூட்டை விட்டு இந்த பறவைகளும் கிளம்புது. ஒவ்வொரு இனப்பெருக்க காலத்திலையும் இவ புதுசா கூடுகளை தேடுது. அதோட அந்த பறவைகள் தங்களோட அடுத்த அத்தியாயத்துக்கு தயாராகுது. கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் குவாட்செல்கள் வியக்கத்தக்க வகையில அமைதியான பறவைகள். காடுகளில் மெதுவா எதிரொலிக்கும் மென்மையான விசில் போன்ற சத்தத்தை தான் எழுப்புது. அவற்றோட அழகு நுட்பமானது. அவற்றோட வாழ்க்கை மென்மையானது. இப்படிப்பட்ட ரெஸ்ப்ளனெட் குவாட்சல் பறவைகள் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளுது. இவற்றோட மிகப்பெரிய அச்சுறுத்தல் வாழ்விட இழப்பு தாங்க. விவசாயம், கால்நடை மேய்ச்சல் மற்றும் நகர்ப்புற விரிவாக்கத்துக்கு மேகக்காடுகள் அழிக்கப்படுது.
காலநிலை மாற்றமும் குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது மேகக்காடுகளுக்கு ஏற்ற சூழ்நிலை மாறி அது இவற்றுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்விடத்தை ரொம்பவும் குறைக்குதுங்க. தனித்துவமான மேகக்காடுகள், உயர்ந்த மரங்கள், இவை எல்லாமே குவாட்ஸல் உயிர் வாழ ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸலுக்கு கவுதமாலா, கியூபா, பனாமா, கோஸ்டாரிக்கா, மெக்சிகோ, ரொமேனியா, மால்தீவ்ஸ், ஆன்டிகுவா பர்புடா, மொசாம்பிக், செயின்ட் தோம் பிரின்சிபி, லைபீரியா, நிக்கராகுவா, கயானா போன்ற எண்ணற்ற நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. குவாட்ஸல் தற்போது IUCN பட்டியலில் அச்சுறுத்தலுக்கு அருகே உள்ள உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்பிக்கை வலுவாகவே இருக்குங்க. கோஸ்டாரிக்கா மற்றும் கவுதமாலா போன்ற நாடுகளில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகள் இந்த அழகான பறவைகளுக்கு பாதுகாக்கப்பட்ட புகலிடங்களாக திகழுது. குவாட்ஸல் தான் தென் அமெரிக்காவோட மேகக்காடுகளோட உயிர் நாடியாக இருக்குங்க. விதை பரவலுக்கு இவை தான் பெரிய பங்களிக்குது. அதனால குவாட்ஸலை பாதுகாக்கிறது இந்த தென் அமெரிக்காவோட மேகக்காடுகளை பாதுகாக்கிற மாதிரிங்க. இதன் மூலமா பல அரிய உயிரினங்களும் பாதுகாக்கப்படுது. ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல் வெறும் பறவை மட்டும் இல்லைங்க. இது புராணத்திற்கும் அறிவியலுக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கு. பண்டைய நாகரீகத்தையும் நவீன பாதுகாப்பையும் இணைக்குது. சில உயிரினங்கள் இயற்கையோட ஒரு பகுதி மட்டும் இல்லை, அவை இயற்கையோட சின்னங்கள்னு ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸலோட கதை நமக்கு நினைவூட்டுதுங்க. அடுத்த முறை உலகின் மிக அழகான பறவையை பற்றி நீங்கள் நினைக்கும் போது மூடு பனியில் மிதக்கிற மரகத ஒளியை நினைவில் வச்சுக்கோங்க. ராஜாக்களோட புனிதமான இறகுகள், மேகக்காடோட அமைதியான பாதுகாவலர் ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல், மறக்காதீங்க. இயற்கையோட மிகவும் அற்புதமான படைப்புகளில் ஒன்றான இந்த அழகான பறவையை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சீக்கிரமே வேற ஒரு அருமையான உயிரினத்தோட வனமும் வானம்ல உங்களை சந்திக்கிறேன்.